ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 ரேங்கிங் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ரேங்க் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி பேசிஸில் ரேங்கிங் எவ்வளவு, ஓவரால் ரேங்கிங் எவ்வளோன்னு ரேங்கிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த 7.5% கோட்டாவில் வந்து நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எவ்வளோ ரேங்கிங்கில் இருந்தால் என்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 16,000 சீட் வந்து 2024 வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 16,000 சீட்டுங்கிறப்போ 25லேயும் வந்து சேம் சீட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதை விட கொஞ்சம் சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து 16,000 சீட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இது எந்த பேசிஸில் கொடுப்பாங்க அப்படின்னா ஓசி வந்து 31%, பிசி வந்து 26.5%, பிசிஎம் வந்து 35%, எம்பிசி டிஎன்சி வந்து 20%, எஸ்சி வந்து 15, எஸ்சி வந்து ஏ வந்து 3, எஸ்டி வந்து 1%. ஸோ இப்போ இதில் வந்து 16,000 நம்ம 31%ங்கிறப்போ 4,960 சீட்டு வரும். பிசிக்கு வந்து கிட்டத்தட்ட 4,240 சீட்டும், பிசிஎம்முக்கு வந்து 560 சீட்டு, எம்பிசிக்கு வந்து 3,200 சீட்டு, எஸ்சிக்கு வந்து 2,400, எஸ்சிஏக்கு வந்து 480, எஸ்டிக்கு வந்து 160 சீட்டு. ஸோ இந்த அளவுக்கு சீட்ஸ் வந்து இருக்கும். இதில் இந்த ஓசி கேட்டகரியில், ஓப்பன் கேட்டகரியில் யார் வேணாலும் போய்க்கலாம். ஸோ யார் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மார்க் வந்து போயிடும். ஸோ இப்போ இந்த இயரில் ரேங்கிங்கில் வந்து டாப் 5,000 பீப்புள்ஸை வந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்கிங் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,240 அப்படிங்கிற ரேங்கிங் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 156 மார்க் வந்து பிசியில் வாங்கியிருந்தாருன்னா அவர் வந்து இந்த 4,240 ரேங்கிங்குள்ளே வந்துடுவார். அதே மாதிரி பிசிஎம் வந்து 142 மார்க் வாங்கியிருந்தார் அப்படின்னா இந்த 560 ரேங்கிங் வந்துடுவார். இதே எம்பிசி வந்து 164 மார்க் வாங்கியிருக்காங்க, கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 3,200 ரேங்கிங்கில் வந்துடுவார். அடுத்தது வந்து 2,400 எஸ்சி. ஸோ இது வந்து 145.5 வாங்கியிருந்தார் அப்படின்னா இந்த 2,400 ரேங்கிங்கில் வந்துடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு வந்து 144 மார்க் வாங்கியிருக்கணும், எஸ்டிக்கு வந்து 139 மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து சீட் கிடச்சிரும். அப்போது இதுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சீட் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். இல்லை, அவங்களுக்கும் கிடைக்கும். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு திங், இந்த எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இது வந்து கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி, ரேங்கிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போது நம்ம இந்த ஓசியில் இருக்கிறதுல வந்து இங்கே கீழே இருக்கிற எல்லாருமே வந்து காம்படிட் பண்ணலாம். ஸோ ஓப்பன் கேட்டகரிங்கிறப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே காம்படிட் பண்ணலாம். அப்போ இந்த 4,900 சீட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களுக்கும் வந்து வரக்க ஆரம்பிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கேட்டகரி ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இந்த கேட்டகரி ஃபில் ஆகும். அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஓப்பன் கேட்டகரிக்குள்ளே இவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போது இதுலேருந்து நமக்கு கொஞ்சம் மார்க் வந்து ரிலாக்ஸேஷன் வரும். அப்போ இந்த 156ங்கிறதுல நமக்கு மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து 180 கட் ஆஃப் வாங்கியிருக்கேன். எனக்கு 7.5% கோட்டா எடுத்துட்டிங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கிற காலேஜ் வந்து ஒரு மீடியமான ரேங்கிங் உள்ள காலேஜ் தான் வந்து கிடைக்கும். இல்லை லோ லெவல் காலேஜஸ் கிடைக்குது அப்படின்னா நான் இந்த 7.5% அவைல் பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து டாப் காலேஜஸ் 180க்கு டாப் காலேஜ் கிடைக்குதுன்னா நான் அதை எடுத்துக்குவேன். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் நான் அதை தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் போடுவேன். அது வந்து ஜென்ரல் கோட்டாவில் வர மாதிரி நான் ப்ரிஃபரன்ஸ் போட்டுக்குவேன். 7.5% வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, அதாவது 7.5% வேண்டான்னு நான் சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து 7.5% அது கிடைக்காது. அப்போது எனக்கு வந்து 180ல் இருக்கிற மாதிரி ஒரு ஹை கட் ஆஃப் ஹை ரேங்கிங் காலேஜ் கொடுத்துருந்தேன்னா எனக்கு அது வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேர் வெளியில் போயிடுவாங்க. அப்போ அந்த சீட்டும் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இந்த 2 விதமான சீட் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு ஏட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த 4,240 அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு 500 ஸ்டூடெண்ட், ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், ஒரு 500 ஸ்டூடெண்ட்டு எனக்கு இந்த 7.5% கோட்டாவே வேண்டாம் அப்படின்ட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஓசி கேட்டகரியிலையும் வந்து கொஞ்சம் வந்து இந்த கேட்டகரிக்கு வரும். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னா, பிசியாக இருக்கீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000 ரேங்கிங் உள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அப்போ பிசி 6000 ரேங்கிங்கிறப்போ ஒரு 147 மார்க் அதாவது 147 கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 6000 ரேங்கிங்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 7.5% ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிசிஎம். ஸோ பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 ரேங்கிங்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 600 ரேங்கிங்கிறப்போ 141 கட் ஆஃப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த 600 ரேங்கிங்கில் வரலாம். அடுத்தது வந்து எம்பிசி. எம்பிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4500 ரேங்கிங்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்போ 157 கட் ஆஃப் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 4500 ரேங்கிங்குள்ளே வரலாம். இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் டிஎன்சி. ஸோ எம்பிசி ஆர் டிஎன்சி இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று. அடுத்து வந்து எஸ்சி. ஸோ எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3500 ரேங்கிங்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3500 ரேங்கிங் அப்படிங்கிறப்போ 135.5. அப்போ 135.5 எடுத்த எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக 7.5%ல் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 147 மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்து வந்து எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 600 சீட், அதாவது 600 ரேங்கிங்குள்ளே வந்து வரணும். அப்போ வந்து 136 எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ வரக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இவங்க வந்து 200வது ரேங்கிங்குள்ளே வந்து வரணும். அப்போ வந்து 134 எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலேஜில் உங்களுக்கு 7.5%ல் சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மார்க்குமே வந்து நம்ம இன்னமும் குறையறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இதுலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை விட அதிகம் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ அதில் எதனால் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த 180 வாங்கினவங்க 190 வாங்கினவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 7.5% அவைல் பண்ணாமல் விடுறக்கும் வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. அப்போ இவங்க 190 எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நான் போய் கொஞ்சம் காசு கட்டினாலும் பரவாயில்ல, ரொம்ப டயர் 1 காலேஜஸில் போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்களால வந்து இந்த 7.5% அவைல் பண்ண முடியாது. அப்படியே அவைல் பண்ணாலும் அது அவங்க நினைக்கிற காலேஜை விட கம்மியான ரேங்கிங் உள்ள காலேஜ் தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து அவைல் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த சீட்ஸ்லாம் நமக்கு வர்றதுனால இந்த 147, 141, 157 அப்படிங்கிற மாதிரி கம்யூனிட்டி பேசிஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 7.5%ல் ஏதாவது ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குன்னு வந்து ரொம்ப பாட்டம் லெவல் காலேஜஸ் வந்து போய் சேர்ந்துடாதீங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரீயாக படிக்கிறது ஒன்று தான், அங்கே வந்து சும்மா படிக்காமல் இருக்கிறது ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி காலேஜ் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான இன்ஸ்டியூஷன் போனீங்க அப்படின்னா நமக்கு ஃபீஸும் இருக்காது, அட் த சேம் டைம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறையா இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போது இந்த 7.5%ல் ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து தனியாக வந்து கவுன்சிலிங் வந்து முன்னாடியே சாய்ஸ் ஃபில்லிங் வந்துடும். ஸோ அப்போ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கோட டேட்ஸ் எல்லாமே வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. எல்லாமே அஃபீஷியல் வெப்சைட்ஸில் இருக்குது. நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறப்போ கரெக்டாக ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். அப்படி நம்ம ப்ராப்பராக கொடுக்காத பட்சத்தில் நமக்கு வந்து 7.5%ல் நம்ம எதிர்பார்க்க காலேஜ் வந்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 180 கட் ஆஃப் வாங்கியிருக்கேன். நான் வந்து 7.5%ல் பிஹெச்டி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு காரியம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 195 அந்த ரேஞ்சிலேயே வந்து பிஹெச்டி வந்து ஃபில் ஆகிடுது. ஸோ ஜென்ரல் கட் ஆஃப் எடுத்திங்கன்னா 198ல் ஃபில் ஆகுது சிஎஸ்சி எல்லாம். அப்போது அப்படி இருக்கிறப்ப நான் 180 எடுத்துகிட்டு நான் பிஹெச்டி எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 7.5%ல் எனக்கு அந்த சீட் வந்து கிடைக்காது. அதனால் நான் வந்து எனக்கு எந்த காலேஜ் வந்து ஆப்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எடுத்து பார்க்குறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் இயர் வந்து ரேங்கிங் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அட் த சேம் டைம் கட் ஆஃபும் வந்து நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இயர் வந்து நம்ம கட் ஆஃப் மார்க் இருக்கிறப்போ என்ன ரேங்க் வந்து இருந்தது, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கட் ஆஃப் என்ன ரேங்க் இருக்குது, அப்போது என்ன ரேங்கிங்கில் அந்த காலேஜில் அந்த பர்டிகுலராக அந்த சீட் கிடச்சிது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மினிமம் ரேங்கிங் ஆர் மினிமம் கட் ஆஃப் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஆனால் எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆகலை. யாருக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.